நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சொல்றதெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறான், இவன் சொல்றது ஒண்ணுமே நடக்கல, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவையும் அப்படி குற்றப்படுத்தினார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்களா, நீங்க பேசுறத பார்த்து சிரிக்கிறாங்களா, நீ சொல்றதெல்லாம் காமெடியா இருக்குடா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து அப்படிதான் சிரிச்சாங்க. ஒரு மகள் மரித்து போயிருக்கிறாள் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தை அவர் மனதிலே வைத்துக் கொண்டு சொல்கிறார், அவள் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள், உறங்கி கொண்டிருக்கிறாள், நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். ஆனால் எல்லாரும் பார்த்தோன்னா அவரை பார்த்து சிரிச்சாங்க, கைத்தட்டி சிரிச்சாங்க, எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, மனம் தளரவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய ரொம்ப சிரிக்கலாம், அல்லது உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க சொல்லுவீங்க. பாத்தீங்களா, நான் இப்படி ஆயிடுவேன், கர்த்தர் இப்படி மாத்துவாரு, நான் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவேன், என்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார், எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார்னு சொல்லும் போது, அட நீயாவது அப்படி ஆகிறதாவது சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா? நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? அவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறவங்களாம் வெளியே தள்ளிட்டு விசுவாசமா இருக்கிறவன தன் பக்கமாக சேர்த்துக்கொண்டு அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து முடித்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லி உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. அவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை ரொம்ப நக்கல் பண்றாங்க, என்னை ரொம்ப காமெடி பண்றாங்க, நான் வருங்காலத்துல MBBS மாறிடுவேன், நல்ல ஒரு டாக்டரா இருப்பேன், நல்ல ஒரு இன்ஜினியரா இருப்பேன், என் கிரேடு நல்ல மேல இருக்கும், ஒரு போலீஸ் ஆபீசரா ஆவேன் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. உங்க ஃபியூச்சர்ல நான் ஒரு நல்ல ஒரு கார் வாங்குவேன், நல்ல வீடு கட்டுவேன், என் குடும்பம் நல்லா செழிக்கும், எனக்கு நல்ல கர்த்தர் வேலையை தருவான்னு சொல்லும் போது அவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம். விட்டுறாதீங்க உங்க முயற்சியை. நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். சொன்னதை கர்த்தர் அப்படி நிறைவேற்றினார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அல்லது நீங்கள் விசுவாசத்தோடு என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் மற்றவங்க சிரிக்காங்கன்னு சொல்லி உங்க முயற்சியை நீங்கள் கைவிட்டு விடாதிருங்கள். காரணம், உங்க நாவிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தையை, நீங்கள் விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தையை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். யாரு சிரிச்சா என்ன, சிரிக்காட்டா என்ன, என் தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், யாரு சிரிச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அவங்க பார்த்து ஐயோ இவனை பார்த்து நம்ம